இனி பேச்சுவார்த்தை பண்ண முடியாது. ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் போர் நிறுத்தம் உங்கள் சௌரியத்துக்கு அறிவிச்சு என்ன அர்த்தம்? நாங்கள் வந்து போர் நிறுத்தத்துக்கு தயாராக இல்லை. சைனா வந்து அமெரிக்காவுக்கு பயங்கரமான வார்னிங் கொடுத்துருக்காங்க. பிரச்சனை வந்து முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியும். ஈரான் வந்து இஸ்ரேல் கப்பல் மேலே பயங்கரமாக தாக்குதல் பயங்கர அந்த கப்பல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இஸ்ரேல் கப்பல். ஏன்னா ஏதாவது போகிற போக்கில் நூல் விட்டு பார்ப்பாங்கல்ல, அந்த இஸ்ரேல் கப்பல் மேலே ஈரானு தாக்கியிருக்கு. அவங்க கிளைம் பண்ணுறாங்க, இஸ்ரேல் கப்பல் எண்ணெய் கப்பல் தான், நாங்கள் தான் தாக்கணும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க இஸ்ரேல் கப்பல். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஈரான் வந்து கத்தார், யுஏஇ போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அங்கிருந்து வெளியேறிடுங்க அப்படின்ற மாதிரி ஈரான் ஒரு அறிவிப்பு கொடுத்ததாக செய்திகள் வருது. அது எதுக்கு அறிகுறி அப்படின்னா தாக்க போகிறோம்னு. அதே மாதிரி ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் பூரா வெளியே போங்கன்னு இருக்காங்க. அமெரிக்காவில் எங்கே வந்து சூடு வச்சா அமெரிக்காவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது சைனாவுக்கு தெரியாமல் இருக்குமா? தரமாட்டுறாங்க. அப்போ ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை ஆரம்பித்து ஓடிட்டு இருக்கு. இப்போ என் இடத்துல அப்போ நான் வந்து வேறு யாருக்கு வேணாலும் விற்போம் அப்படின்னு ஈராக் இறங்கியிருக்காங்க. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் நசர். சார், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். மக்களுக்கும் நேயர்களுக்கும் தெரியும். இப்போது ஏற்கனவே நம்மளே பேசியிருந்தோம். அதாவது இந்த முதல் கட்ட அந்த சமாதானம், அந்த போர் நிறுத்தங்கிறது 15 நாள் முடிவடையக்கூடிய நிலைகளில் இருக்குது. 21ஆம் தேதிக்கிட்டே நம்ம வரும்போதே இது 2வதுக்கு இது நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ அமெரிக்கா வந்து காலவரையற்ற அளவில் இந்த போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எதை காட்டுது? ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, ராசதந்திரம்ல இது ராசதந்திரம். இது வேறு என்னத்தை சொல்கிறது? அதாவது ஆவுன்னா மிரட்டுறது, இல்லைன்னா பணிஞ்சு போகிறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அவர் 15 நாள் போர் நிறுத்தம், சரி ஓகே, ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை தோல்வி, 2வது பேச்சுவார்த்தைக்கு வர்றோம். ஆனால் இதெல்லாம் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷனை முதல்ல ஓகே. அதுக்கப்புறம் நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் நெதன்யாஹுவிட்டேருந்து கடைசியில் ஃபோன் பண்ண உடனே ஐயோ இதெல்லாம் சரியாக வராது அப்படின்ட்டு அந்த பேச்சுவார்த்தையில் தடங்கல். இனி பேச்சுவார்த்தை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் இது என்னது காலவரையறற்ற போர் நிறுத்தம். அப்போது ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் போர் நிறுத்தம் உங்கள் சௌரியத்துக்கு அறிவிச்சு என்ன அர்த்தம்? நாங்கள் வந்து போர் நிறுத்தத்துக்கு தயாராக இல்லை அப்படின்னு ஈரானில் ஒரு முக்கியஸ்தர் சொல்லியிருக்கிறார். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் என்ன நடக்க போகுது? இவங்க திரும்பவும் வந்து ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே மற்ற அவங்க வேண்டப்பட்ட கப்பலை தவிர மற்ற எல்லாத்தையும் விட போகிறாங்க. அப்புறம் நீங்கள் இங்கே விட்டீங்கன்னா நாங்கள் அங்கே குறுக்கப்படுத்திக்கிட்டு கல்ஃப் ஆஃப் ஒமானில் குறுக்கப்படுத்திக்கிட்டு நாங்கள் எங்கே இதை பண்ணுவோன்றாங்க. அப்புறம் அடுத்த ஒரு இதே இதில் செய்தி கண்டினியூஷன் என்ன வருதுன்னா, சைனா வந்து அமெரிக்காவுக்கு பயங்கரமான வார்னிங் கொடுத்துருக்காங்க. சைனா வார்னிங் வந்து நம்ம சாதாரணம் எடுக்க முடியாது. அவன் எடுத்தோன்னா தடாலடியாக தாட் போட்டுலாம் வரவே மாட்டாங்க. ஈரானே ரொம்ப ஸ்லோவாக எடுத்தோன்னே அடிக்க வர்றதில்ல. ரொம்ப 20 வருஷம் 25 வருஷமாக ஸ்லோவாக இருக்கிறாங்க. ஆனால் அடித்தா இவ்வளோ அடிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதை விட மோசம் சைனா. இப்போது நம்ம இந்தியா சைனா வார் நடந்துச்சுல, 71 70 சம்திங் 71 நடந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் சைனா வார் வந்து பெருசாக எங்கே நடந்திருக்கு? சின்ன சின்ன ட்ரிப்ட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, தைவானோட, அது ஏன்னா அமெரிக்கா தூண்டுதல்ல. இதை தாண்டி பெரிய போர் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா உலகத்தில் சைனா இது வரைக்கும் எங்கே பண்ணியிருக்கு? இல்லை. ரஷ்யா யுக்ரைன், அது ரஷ்யா வந்து தேர்ந்தெடுத்து வேணும்னு பண்ணலை. யுக்ரைனை வந்து அங்கே எல்லையில் நேட்டோ ஆயுதங்களை வச்சு நிறுத்துவோம், பயமுறுத்துவோம் அப்படின்னா நீ நேட்டோவில் சேரக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கான பாதுகாப்பு உரிமை. அல்லது நேட்டோக்காரை வந்து வேணும் உரண்டை இழுக்கிறதானே, இந்த ஏரியாவை மொத்தத்துக்கு க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி உரண்டை இழுக்கிறது தான். அந்த மாதிரி போர் வந்து சைனா இது வரைக்கும் பண்ணலை. இந்தியாவோட ஒரு போர் நடந்துச்சு, அதில் சைனாவோட வலிமை ரொம்ப பெருசு, இந்தியாவோட பெருசு. இப்போ வந்து இந்தியா வந்து பெரிய வலிமை ஆயிருக்கு. அதனால் சைனாவும் அவள் ஈஸியாக எங்கேயும் சண்டைக்கு போகாது, இந்தியாவோட சண்டைக்கு வராது, பக்கத்தில் எங்கே வராது. அப்புறம் பாகிஸ்தான் இந்தியா போர் அப்படின்னா கூட ரொம்ப பெருசாக இல்லை, லேசாக ஆரம்பித்து சின்ன சின்ன அங்கே எல்லை போர், அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சின்னது இருக்கும். அப்படின்னா சைனா வந்து இப்போ எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க அடங்க மாட்டாங்க, அமெரிக்கா அடங்க மாட்டாங்க. அப்போ அமெரிக்காவில் எங்கே வந்து சூடு வச்சா அமெரிக்காவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது சைனாவுக்கு தெரியாமல் இருக்குமா?
அதில் இந்த 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 போர் நிறுத்தம் இந்த இடத்துல ஈரானுக்கு ஆதரவாக சைனா நிற்கிறாங்க. அது வந்து டெஃபினட்டாக தெரியுது. போன வாரம் தான் ஒரு 58 டன் மெடிசின் ஏற்றிக்கிட்டு ஒரு கப்பல் போச்சு. அப்புறம் இந்தியாவிலேருந்து ஒரு கொஞ்சம் மெடிசின் போச்சு. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் ஈரானுக்கு வந்து இந்தியா மேலே ஓகே அப்படின்ற கரிசனம் உண்டே ஒழிய, ஆகா சூப்பர் நம்ம நம்பிக்கைக்குரிய நாடுன்ற இது கரிசனம் இல்லை. அதுக்கு ஒரு பெரிய டேட்டாஸ்லாம் வந்திருக்கு. ஓகே. ஆனால் சைனா மேலே வந்து அவ்வளோ அபரிமிதமான ஒரு கரிசனத்தோடு இருக்காங்க. ஏன்னா சைனாவும் பால் மாறலை அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இப்போதைக்கு நடக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தெரியுது. ஆனால் அதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இப்போது ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை கிடையாது, நீங்கள் உங்கள் ஸ்டைலேருந்து திடீர் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு நாங்கள் ஆள் இல்லை, நீங்கள் திடீர்னு இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் சௌரியம். ஆனால் இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதுல இன்டெஃபினிட்டு கால வரையற்ற போர் நிறுத்தம் போது நீங்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, எங்கள்கிட்ட போர் நிறுத்தம் இல்லை, நாங்கள் இஷ்டத்துக்கு அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு சைடில் வந்து அங்கே இஸ்ரேல் எடுத்திங்கன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கரமான ட்ரிஃப்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை முதல்ல இதை பேசலாம் நீங்கள் சார். இப்போது அமெரிக்காவினுடைய அந்த கடல் முற்றுகை இருக்குங்கள, ஆமாம், இதை நீங்கள் பின்வாங்கும் வரை நாங்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கடல் முற்றுகையை அமெரிக்கா பின்வாங்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து போர் நிறுத்தம் உங்களை அடிக்க மாட்டோம், நிறுத்தம், ஆனால் நாங்கள் வந்து இங்கே குறுக்கப்படுத்துக்குருவோம், எந்திரிக்க மாட்டோம், நகர மாட்டோம். அப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட என்ன சொன்னீங்க, ஹர்மோஸ் வந்து திறந்து விடுனீங்க, நான் திறந்து விட்டோம். நல்லெண்ணெய் அடிப்படையில் என்னைக்கு நீங்கள் எங்களோட பேச்சை கேட்டு எங்களோட கோரிக்கையை ஏற்று 10 நாள் போர் நிறுத்தம் லெபனானில் அறிவிச்சிங்களோ அப்போ நாங்கள் இதை திறந்து விட்டோம். அப்போ அதுக்கு சரிக்கு சமமாக நீங்களும் வந்து அங்கே கடல் முற்றுகையை வந்து குறைக்கணும்ல, அல்ல ஸ்டாப் பண்ணணும்ல, விட்டு வெளியே போகணும்ல. அப்போ நாங்கள் வந்து எல்லாம் பண்ணணும், நீங்கள் வந்து குறுக்கப்படுத்திக்கிடுவீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்கன்னா என்ன, நீங்கள் யார்? இது வரைக்கும் தோற்று ஓடுன ஆள் நீங்கள். விஷயம் வந்து சாதாரணது இல்லை. அமெரிக்கா பழைய அமெரிக்கா இல்லை. இப்போ கடந்த ஒரு 2 மாதம் 1.25 மாதம் வச்சுங்களேன், 1.25 மாதத்தில் அமெரிக்கா வந்து வெற்றி அடையவே இல்லை. அட்லீஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஈராக்கில் வந்து கொஞ்சம் வெற்றி அடைஞ்சு, அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சு, அடி வாங்கி, அப்புறம் நிறைய அடித்து, அப்புறம் இப்போ வரைக்கும் வந்து எண்ணெய் வந்து பயங்கர இறுக்கி பிடிச்சி, அப்புறம் இப்போ அந்த ஒரு போகிறபோக்கில் அதையும் பேசிடலாம். ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன ஒரு ரிப்ட் இருந்துச்சுன்னா, பேமெண்ட்டு ஃபுல்லாக அமெரிக்காவுக்கு போகும், அங்கேருந்து ஈராக்குக்கு வரும். இப்போது ஈராக்கு வந்து முரண்டு பிடிக்கிறது பிரச்சனை வருதுன்னு சொல்லி 500 மில்லியன், இப்போ பில்லியனா ஒரு 500 பில்லியன் பணம் வந்து ஈராக் பணம் அங்கே இருக்குது, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. என்னோட அடிமை நிலம் ஒன்று தான், நீ எல்லாம் வேலை பாரு, எனக்கு தான் பணம் வந்து சேரும், நான் கொடுக்குறத வச்சு நீ கூலியை கொடு அப்படின்ற மாதிரி அங்கே வந்து தரமாட்டுறாங்க. அப்போ ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை ஆரம்பித்து ஓடிட்டு இருக்கு இப்போது என் இடத்துல. அப்போ நாங்கள் வந்து வேறு யாருக்கு வேணாலும் விற்போம் அப்படின்னு ஈராக் இறங்கியிருக்காங்க. ஸோ இப்போ பிரச்சனை வந்து அமெரிக்கா வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு நேர்மையான, ஒரு நேர்வழியான, கரெக்டான ஒரு டீலிங் கிடையாது. நான் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன், யாராவது ஏதாவது பண்ணால் நாங்கள் உங்கள் சொத்தை ஃப்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு கரன்சியை வந்து ஆயுதமாக யூஸ் பண்ணாங்கல்ல, இப்போ அது மாறி இருக்குது. அதோடு சேர்த்து அடுத்த கட்டமாக யுஏஇயோட 2.5 ட்ரில்லியன் அதையும் பேசிடுவோம். அது கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ 2.5 ட்ரில்லியன் வந்து ஸ்வாப்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வேறு. எங்களுக்கு வெறும் டாலரை மட்டும் வச்சு பிரயோஜனம், நாங்கள் யுவான்லேயும் அல்லது பிரிக்ஸ் கரன்சிலையும் வந்து நாங்கள் டீல் பண்ணணும் அப்படின்னு அங்கே வந்து பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இப்போது யுஏஇ அண்டு அமெரிக்கா, ஈராக்கு அண்ட் அமெரிக்காவில் பணம் ரிலீஸ் பண்ணாமல் அங்கே பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஓகே, அப்போது இந்த இது இருக்க சர்வதேச எல்லைக்குள்ளே வந்து குறுக்கப்படுத்திக்கிட்டு நான் வந்து விட மாட்டேங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது சர்வதேச எல்லை தானே, அது அமெரிக்காவோட எல்லையாக இருக்கட்டும், அது அவன் குறுக்கப்படுத்திக்கிட்டான பிரச்சனை இல்லை. இது சர்வதேச எல்லை இல்லை. கல்ஃப் ஆஃப் ஓமானுங்கிறது எது? அமெரிக்காவுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? அந்த சர்வதேச எல்லைன்னா யார் வேணாலும் வரலாம்ல, இந்தியா வரலாம், இது வரலாம், பங்களாதேஷ் வரலாம், எந்த நாடு, குட்டி நாடோ பெரிய நாடோ, 193 நாடுகளும் வரலாம்ல. ஆனால் அங்கே குறுக்கப்படுத்திக்கிட்டு நான் வந்து இப்படி நகர மாட்டேன், இப்படி பண்ண அப்படி பண்ணுறேன்னா, நீ முதல்ல பேச்சுவார்த்தை இருக்கும்போது தலைவர் ஏண்டா அடிச்சு, இப்போ ஸ்கூல் பசங்களை ஏண்டா அடிச்சுன்னா உலக நாடுகளில் ஒருத்தருக்கு கேட்குற திராணி இல்லைல்ல. அப்படி ஒரு மோசமான சூழல். ஆனால் அந்த சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவோட கைமீறி போய்கிட்டு இருக்குங்கிறத 3 இடத்துல சொல்லலாம். இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இப்போதைக்கு நடக்கிறதா தெரியல, அது கன்ஃபார்ம் இல்லை. ஒருவேளை அடுத்த இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈரான் வந்து
அதாவது கத்தார், யுஏஇ போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அங்கிருந்து வெளியேறிடுங்க அப்படின்ற மாதிரி ஈரான் ஒரு அறிவிப்பு கொடுத்ததாக செய்திகள் வருது. இப்போ இந்த அறிவிப்புகள் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம், இது எல்லாமே அடுத்த கட்ட தாக்குதலுக்கான முன்னெச்சரிக்கையாக தான் இதை பார்த்துருக்கோம். ஈரான் வந்து அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு அது நான் தான் ஃபுல்லாக படித்தேன். என்னென்னா ஆமாம், வெளிநாட்டு அவங்கவுங்க நாட்டுக்கு கிளம்பி போயிருங்க அப்படின்னு வளைகுடா நாடுகள் அத்தனையும் வந்து ஈரான் சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு அறிகுறி அப்படின்னா இது தான் தாக்க போகிறோம்னு. அதே மாதிரி ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் பூரா வெளியே போங்கன்னு இருக்காங்க. ஓகே, எனக்கு ரஷ்யா இங்கே இருக்கு எனக்கு வந்து அங்கே எனக்கு பயங்கர பிரச்சனை வரும்ல. நீ வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக எங்களுக்கு ஆதரவான பிரச்சனை வரும்ல, ரஷ்யா பூரா வெளியே இருக்குன்றாங்க அங்கே. அதே மாதிரி இங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரஷ்யர்கள் அங்கே கொஞ்சம் இருக்காங்க, அப்புறம் ஜோர்டானில் கொஞ்சம் இருக்காங்க, சிரியாவில் இருக்காங்க, அவங்கெல்லாம் வெளியே வந்திருக்குன்றாங்க. என்னமோ உள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற முக்கியமான அந்த கேட்ட கேள்வி முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அடுத்த கட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தை துவங்க போதோ அல்லது மிகப்பெரிய போர் வரப்போதோ அப்படின்னு பயங்கர ஒரு இது இருக்குது. இதுக்கிடையில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்னது டேன் கைன்னு ஒருத்தர் வந்து விஷயம் பண்ணார்ல. ஓகே, அந்த டேன் கைன் வந்து எதுனா இந்த மாதிரி டெரரிசம் இதுக்காக உள்ள ஒரு டைரக்டர், அவர் டிபார்ட்மெண்ட்டில். அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் பயங்கரமான சர்ச்சை வந்து ட்ரம்ப் கிட்டத்தட்ட இது மேலே அணு ஆயுதம் போடுறதுக்கு ரெடியான இடத்துல இந்த ஆள் போடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை வந்து உள்ளுக்குள்ளே வந்து கட்டிப்பிடி சண்டை தான் வரலன்றாங்க. அதை யார் சொல்கிறாங்கன்னா பிரசிடென்சியல் ஆஃபீஸில் இருந்து முக்கியமான ஒருத்தர் வெளியிடுறாரு. அன்னைக்கே ஈரான் மேலே அணு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணியிருப்பார். அதை தடுத்து நிறுத்தினது முக்கியமான ஆள் வந்து டேன் கைன். அதனால் அவர் சொல்லிவிட்டு பெரிய அளவுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு ரிசைன் பண்ணிட்டார். ஆமாம், ஏதோ உலகம் வந்து ஏதோ ஒரு எட்ஜில் தப்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அமெரிக்கா என்ன செய்யுது என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. ஒரு மாதிரி இவர் வந்து இப்படித்தான் போவார், ஒருத்தர் சொன்னபடி அந்த வாக்கை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒன்று இருக்கும். இல்லை அவர் சொல்ல ஒன்று செய்கிறது ஒன்று, எதனா மாற்றி மாற்றி செய்வார் அப்படின்னு அது சொல்லலாம். சொன்னால் சில நேரம் சொல்ல செய்கிறாரு, சில நேரம் சொல்லாத செய்கிறாரு. என்ன செய்ய போகிறோம் அவருக்கும் தெரியல. காலைல ஒன்று, ராத்திரி ஒன்று, சாயந்தரம் ஒன்றுன்னு இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன அடுத்து முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு தெரியல. மொத்தத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு கையை காலை கட்டி ஏறுவாடி மாதிரி இடத்துல உள்ளே தூக்கி போட்டாங்கன்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ பயங்கர சிக்கல் இருக்குது. இங்கே வந்து சர்வதேச எல்லையில் நீங்கள் வந்து 10 கப்பலை நிறுத்திக்கிட்டு, ஆயுத கப்பலை நிறுத்திக்கிட்டு, போர்க்கப்பலை நிறுத்தி யாரையும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ யார்? அதுக்கு சைனா என்ன சொல்கிறாங்கன்னா வேறு எதை பற்றியும் சைனா பேச. அமெரிக்க கப்பல் மேலே இன்றைக்கி ஒரு தாக்குதல் பண்ணியிருக்கதா ஒரு செய்தி, ஒரு பெரிய ஒரு இது வந்திருக்கு. அமெரிக்க கப்பல் மேலே வந்து தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதல் வந்து ஈரான் பண்ணது, சைனா சொல்லி ஈரான் பண்ணதுன்னு வருது. எனக்கு கரெக்டாக தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈரான் வந்து இஸ்ரேல் கப்பல் மேலே பயங்கரமாக தாக்குதல் பயங்கர அந்த கப்பல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இஸ்ரேல் கப்பல். ஏன்னா ஏதாவது போகிற போக்கில் நூல் விட்டு பார்ப்பாங்கல்ல, அந்த இஸ்ரேல் கப்பல் மேலே ஈரானு தாக்கியிருக்கு. அவங்க கிளைம் பண்ணுறாங்க இஸ்ரேல் கப்பல் எண்ணெய் கப்பல் தான் அது, நாங்கள் தான் தாக்கணும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க இஸ்ரேல் கப்பலில். நீங்கள் எப்படி இந்த மாதிரி எதிர்க்கும்போது பிரச்சனை இருக்கும்போது நீ எப்படி உள்ளே வரப்போச்சு அப்படின்னு தாக்குதல் நடத்திருக்காங்க. அமெரிக்க கப்பல் தாக்குதல் நடத்திருக்காங்க. சைனா வந்து அவங்க அடுத்த கப்பலை வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்புறம் ஏற்கனவே ஒரு ஈரான் கப்பலை அமெரிக்கா கடத்திட்டு போனாங்க. அது கிட்டத்தட்ட பைரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் சொல்லுவேன். இந்த மாதிரி சோமாலியா கடல் கொள்ளைக்காரர்கள் வந்து உள்ளே பூந்து போவாங்களே, இப்போது ஹவுதிஸ் போனதில் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து இப்போ ஹெலிகாப்டர்லேருந்து உள்ளே இறங்கி அங்கே போய் பிடிச்சி கப்பலை கடத்திட்டு போயிட்டாங்க அமெரிக்கா, ஈரான் கப்பலை. இன்னொரு கப்பலை கொண்டு போகிறாங்க, அதையும் வந்து கடத்திட்டதாக சொன்னாங்க, இல்லை கடத்தாமல் வந்துருச்சா சொன்னாங்க. என்ன பண்ண, அப்போ நீ யாரும் கொள்ளைக்காரனா? உனக்கும் சோமாலியா கடல் கொள்ளைக்காரர் என்ன வித்தியாசம்? நீ வந்து பைரேட்ஸா அப்படின்னு அங்கே ஒரு கேள்வி. இப்போ பிரச்சனை வந்து முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல. இவங்க வந்து பேச்சுவார்த்தை வேணும்னா டேபிளில் உட்காந்து 2 பேரும் பேசணும், இல்லை யாரோ குறுக்க மத்தியஸ்தம் பண்ணாங்கன்னா 2 பேருக்கும் இடையில வந்து பேசி வந்து தீர்க்கணும். நீ பேச்சுவார்த்தைக்கு தீர்வுக்கு வழி இல்லாத அளவுக்குள்ள பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல் நிறைஞ்ச இதாக இருக்குது இப்போதைக்கு. இப்போ நடக்காது பேச்சுவார்த்தை, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நடக்காது. ஒருவேளை நடந்தால் நல்லது. ஏன்னா நம்ம வார்த்தை இருக்க, நம்ம சொல்கிறது வந்து இது என்னோடய ஆசை இல்லை, இது இல்லை. நான் தரவுகள் படிக்கும்போது தோணுது பேச்சுவார்த்தை இப்போதைக்கு நடக்காதுன்னு தோணுது. தாக்குதல் வந்து அடுத்த ஆரம்பமாகுமோன்னு பயமாக இருக்குது. இந்த பேச்சுவார்த்தை அடுத்தது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். கருத்துக்கு நடத்தும் நன்றி.
Meriba Paneer Soda. I trust Meriba.